ரிஷபம். ரிஷபத்தாருக்கு இந்த வாரத்தில் 2-3 நாட்கள் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கக்கிழமை நைட்டு 1ஆம் தேதி திங்கக்கிழமை இரவு 7:55 ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படின்னா திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் இல்லை, திங்கக்கிழமை ராத்திரி தான் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 முழு நாட்களும், அப்படியே வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் 5:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கும். ஆகவே செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்கள் மட்டும் இப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திரன் ஒரு வகையில் வலுவான குருவின் பார்வையில் தான் இருக்கிறாரு. பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்க அமைப்புனால பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் அப்படியே நல்ல விதமாக 3ஆம் இடத்தில் வலுவாக இருப்பது, ராசிநாதனே இப்போது சந்திர அதியோகத்தில் இருப்பது என்பது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பெரிய சோதனைகள் இருக்காது. கலைத்துறை, ஊடகத்துறை, பத்திரிகை துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. பணவரவுகள் சீராகவே இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு பெண்களால் செலவுகள், விரயங்கள் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கடைசி 3 நாட்கள் இருக்கும். ஆனாலும் அது எந்த வழி, உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல அம்மானால, அக்கானால, தங்கச்சினால, மனைவினால, தன்மகள்னால என்கின்ற பெண்களால் செலவுகள் இருக்கும். சிலருக்கு சந்தோஷ செலவுகள் இருக்கும். விரயங்கள் இருந்தாலும் கூட அதன் மூலமான சந்தோஷ அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைகள் தான் இந்த வாரம் முழுக்கவே இருக்குதுங்க. 9, 10 ஆகிய 2 இடங்கள்ல இப்போது அப்படியே வாரத்தின் இறுதி நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் போயிருக்கிறது. சிலருக்கு சொந்த ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வருவது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடப்பது என பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத, சந்திராஷ்டமத்தில் கூட கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரம் தாங்க இந்த வாரம்.